முதல்ல போகி பண்டிகை அப்படிங்கிறதுக்கு எதுக்காக சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே போகி பண்டிகையினுடைய தாத்பரியம். இதுல கண்டிப்பா இதனை எரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் எங்கேயுமே எதையுமே வலியுறுத்தவே இல்லை. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் அனைத்தும் அழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு தத்துவமான ஒரு உண்மைங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம மனதிலே இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள்லாம் என்ன, தேவையற்ற வீணான ஒரு எண்ணங்களை நாம் தீயிலிட்டு அழிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம், அது கருகி சாம்பலாகிவிட வேண்டும். நம்மை நாம் ஒரு புத்துணர்வோடு கூடிய ஒரு புதிய எண்ணங்களுடன் கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது தத்துவார்த்தமான விளக்கம். இது போக பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, போகி பண்டிகை நாளிலே நம்ம வீட்டுல தேவையற்ற பண்டங்கள் வச்சிருப்போம் இல்லையா, அவை அனைத்தையுமே தூக்கி போட்டுடணும். இப்ப நம்ம ஒரு பழைய பேப்பர்லாம் எப்படி எடைக்கு போடுறோமோ அந்த மாதிரி அதையெல்லாம் பழைய பேப்பர் ஆகட்டும், பழைய காலண்டர் அட்டையாகட்டும், இவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் தான் சொன்னாலே தவிர தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை என்பதுதான் நிஜம்.